ஹே காய்ஸ்! இப்போ என்கிட்ட Realme Buds Air 8 அதுக்கப்புறம் போட் நிர்வனா Crown இது இல்லாம OnePlus இயர்பட்ஸ், Realme இயர்பட்ஸ்லாம் இருக்கு. இந்த வீடியோல இதுக்கான ரிவ்யூவோ இல்ல கம்பேரிசனோ பார்க்க போறதில்ல. ஆனா ஒரு பெஸ்ட் ஆடியோ செட்டிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஆடியோ செட்டிங் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸஸ் வந்து குடுக்கும். நீங்க ஆல்ரெடி Realme, OnePlus, Oppo இயர்பட்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு போட் இயர்பட்ஸ் யூஸ் பண்றீங்கனாலும் இந்த ஆடியோ செட்டிங்க வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டிஃபரன்ஸஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸும் வந்து இருக்கு. ஸோ அத பத்தி எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆனா TWS இயர்பட்ஸ்க்கு ஆப்பிள் மியூசிக் இல்லனா பவர் ஆம்ப்ல எஃப்ளக்ஸ் சாங் லோட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இந்த 2 மியூசிக் பிளேயர் TWS இயர்பட்ஸ்க்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து இப்ப நம்ம மியூசிக் பிளேயர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் உங்க ஃபோன்ல போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க. அண்ட் அதுல வந்து ப்ளூடூத்துக்குள்ள போயிட்டு என்ன TWS இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயர்பட்ஸோட ஐ பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல மீடியா வால்யூம் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டா எனபிள்டுல இருக்கும். அத டிசேபிள் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க Motorola, Redmi இல்ல வேற மாரி ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, டிசேபிள் அப்சல்யூட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டிசேபிள் பண்ணிடுங்க. மேபி அந்த ஆப்ஷன் இல்லன்னா டெவலப்பர் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, அந்த டிசேபிள் அப்சல்யூட் வால்யூம்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இத பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி ப்ளூடூத்த ஆஃப் பண்ணிட்டு அகைன் ஆன் பண்ணுங்க. இயர்பட்ஸ் வந்து இப்ப திரும்ப ரீகனெக்ட் ஆயிடும். இப்ப இயர்பட்ஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, உங்க ஃபோனோட வால்யூம் ஓரளவுக்கு கம்மியாவே வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினா உங்களோட இயர்பட்ஸ் மேபி Realme, OnePlus, Oppoலாம் யூஸ் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா இயர்பட்ஸ் அந்த அந்த Realme லிங்க் அப்ளிகேஷன்ல போய் பட்டன் செட்டிங்ஸ்ல போயிட்டு வால்யூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப Realme Buds Air 8க்கு டச் அண்ட் ஹோல்டுல வால்யூம் அப், டவுன் வச்சிருக்காங்க. நான் அத யூஸ் பண்ணி செட்டிங் மாத்திருக்கேன். நீங்க எந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாலும் பட்டன் செட்டிங்ஸ்ல மாத்திக்கோங்க. இல்ல மேனுவலா ட்ரிபிள் டேப் பண்ணா வால்யூம் டவுன் ஆகுற மாரி இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஜஸ்ட் வந்து நீங்க சாங் வந்து ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணி எவ்வளோ வால்யூம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி மேனுவலி இயர்பட்ஸ்ல வந்து வால்யூம கண்ட்ரோல் பண்ணுங்க. மேனுவலி இயர்பட்ஸ்ல வால்யூம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபோன்ல வந்து கம்மியாகக்கூடாது. ஏன்னா நம்ம அத டிசேபிள் பண்றதுனால சிங்க் ஆகாது இப்போ. ஸோ அதனால நீங்க மேனுவலி கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோன்ல கம்மியாகக்கூடாது. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வால்யூம் கம்மியா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. கம்மியா இருக்குன்னும்போது, இப்போ உங்க ஃபோன்ல ஃபுல் வால்யூம் வந்து செட் பண்ணிடுங்க. ஃபுல் வால்யூம் செட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற எல்லா வால்யூம் கண்ட்ரோல்ஸும் உங்க இயர்பட்ஸ்ல இருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு வால்யூம் கம்மி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இயர்பட்ஸ்லயே கம்மி பண்ணிக்கோங்க. ஃபோன்ல ஆல்வேஸ் வால்யூம் வந்து 100%லே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக்கல் ரீசன் இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க சாங் கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா குவாலிட்டியான ஒரு சாங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க வச்சு கேட்கும்போது என்னன்னா, 3 இடத்துல மெயினா டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. 1 வந்து டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு, கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தோணும். 3வது முக்கியமானது தான் நாய்ஸ். நாய்ஸ் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெருசா இப்ப இல்லாத மாரி தெரியும். ரொம்ப கிளீனான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். இந்த டிஃபரன்ஸஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்து கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்றத வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பண்ணுவீங்க. அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி வச்சு கேட்கறதுனால எப்படி இது சாத்தியமாவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ மெயினா நம்ம வால்யூம் வந்து 100% எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா இப்ப டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஸ்டாக்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன். ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் என்னன்னா, ஆடியோ சிஸ்டம் என்னன்னா, நீங்க வால்யூம குறைச்சீங்கன்னா, நீங்க என்ன சோர்ஸ் சாங் யூஸ் பண்றீங்களோ, அதோட குவாலிட்டிய குறைச்சு தான் வால்யூம குறைக்கும். இதுதான் வந்து சிஸ்டம். இப்ப நான் வந்து 50% வைக்கிறேன். நான் ஒரு 24 பிட் ஆடியோ யூஸ் பண்றேன். 50% வால்யூம் கம்மி பண்ணிட்டேன்னா, அந்த 24 பிட் ஆடியோ இயர்பட்ஸ்க்கு 24 பிட்டாவோ வராது. இல்ல 16 பிட்டாவோ வராது. அது ஒரு 10 பிட் அந்த மாரி தான் வரும். பிளஸ் இந்த டிஜிட்டல் சிக்னல் வந்து இயர்பட்ஸ்க்கு வரம்போது, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆயி வருதுல்ல ப்ளூடூத்ல, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்ப இயர்பட்ஸ்க்கு கிடைக்கும்போது எப்படி வரும்? ஆல்ரெடி பாதி டேட்டாவோட தான் வரும். வித் எக்ஸ்ட்ரா நாய்ஸோட வரும். இந்த நாய்ஸ் வித் டேட்டாவோட தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி குடுக்குது. இதுவே வந்து இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, வால்யூம் சிங்க் அந்த அப்சல்யூட் வால்யூம் வந்து டிசேபிள் பண்றோம். ஏன்னா ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் சிஸ்டமே வந்து அப்சல்யூட் வால்யூம் தான். ஃபோன்ல என்ன வால்யூம் சேஞ்ச் பண்றோமோ, அது எந்த ஆடியோ டிவைஸ் இருந்தாலும் அது கூட கம்யூனிகேட் ஆகணும். அதுதான் அவங்களோட சிஸ்டம். இப்ப அத நம்ம டிசேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஆண்ட்ராய்டு கிட்ட என்ன சொல்றோம்? ஃபுல் வால்யூம் வந்து சிஸ்டம்ல வச்சுட்டோம். இப்ப ஆண்ட்ராய்டு கிட்ட நம்ம சொல்லிட்டோம். நான் ஃபுல் வால்யூம் வச்சுட்டேன். நீ ஃபுல் டேட்டாவ சென்ட் பண்ணு அப்டின்ட்டு. இப்போ நம்ம என்ன ஆடியோ கேட்கிறோமோ, லைக் நீங்க Apple மியூசிக்ல கேட்டாலும் சரி, இல்ல எஃப்ளக்ஸ் சாங்ல யூஸ் பண்ணி கேட்டாலும் சரி, அதோட ஃபார்மேட், அதோட குவாலிட்டி என்னவோ, அந்த ஃபுல் குவாலிட்டி டிஜிட்டல் சிக்னல் நம்மளுக்கு இயர்பட்ஸ்க்கு வரப்போது. ஸோ இந்த ஒரு ஃபுல் குவாலிட்டியோட வருது. மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூடூத் டிரான்ஸ்ஃபர்ல வந்து வரும். பட் ஆனா இந்த வாட்டி ஃபுல் குவாலிட்டில வருது. முன்னாடி வந்து குவாலிட்டி கம்மியா வந்தது. இந்த வாட்டி ஃபுல் குவாலிட்டில வருது. அண்ட் மோஸ்ட்லி Realme, OnePlus, Oppo இயர்பட்ஸ்ல
அவங்க கிட்ட இருக்கிற அந்த இன்பில்ட் டிஎஸ்பி வந்து அது ரொம்ப சூப்பரான ஒரு டிஎஸ்பி. ஏன்னா, நம்ம இப்ப இருக்கிற Realme, OnePlus, Oppoலாம் உங்களுக்கு ஈவன் டால்பி அட்மாஸ் அந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஆடியோ ஃபார்மேட்ட கூட நல்லாவே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த டிஎஸ்பி வந்து உங்களுக்கு வால்யூமா நம்ம மேனுவலி இயர்பட்ஸ்ல கண்ட்ரோல் பண்றதுனால, அதுவே அந்த வேலைய பார்த்துக்கும். ஸோ சிம்பிளான விஷயம் என்னன்னா, வால்யூம் கண்ட்ரோல் பண்ற வேலைய இப்ப TWS கிட்ட குடுக்குறோம். முன்னாடி ஃபோன்ல அந்த வேல பார்த்துட்டு இருந்ததுல, "நீ அந்த வேலைய பார்க்காதப்பா, நானே அந்த வேலைய பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு TWS கிட்ட வந்து குடுத்துட்டோம். இதனால வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு சவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். மெயின்லி சிக்னல் டூ நாய்ஸ் ரேஷியோ பெட்டரா இருக்குது. அது வந்து நீங்க கேட்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப ஃபைனலி ஒரு கொஸ்டின் வந்து எனக்கே வந்தது, உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ இப்ப இதுல நான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணா அந்த டிஜிட்டல் ஃபைல வந்து குவாலிட்டி கம்மி பண்ணுது. இப்ப அதே டிஜிட்டல் சிக்னல் இயர்பட்ஸ்க்கு வரும்போது, இங்கேயும் நம்ம இயர்பட்ஸ் வழியா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணும்போது, இங்கேயும் டிஜிட்டல் ஃபைல்ல அந்த குவாலிட்டி கம்மியாகுமே அப்படின்ற கொஸ்டினும் வந்து இருக்கு. பட் இதுல என்ன விஷயம்னா, இதோட மேத்தமேட்டிக்கல் பவர் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்லா வேலை பார்க்குறான். ஆனா அவனுக்கான இன்புட்ட வந்து நம்ம கரெக்ட்டா குடுக்கல. அப்படின்னும்போது அவன் சரியா வேலை பார்க்கல. அப்ப அவன் வந்து நல்லா வேலை பார்க்காததுக்கு காரணம் வந்து அவன் மட்டும் கிடையாது. நம்ம குடுக்குற இன்புட்ட பொறுத்தும் இருக்கு. ஸோ இன்புட் நம்ம கரெக்ட்டா குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த ஆடியோ ப்ராடக்ட் வந்து சரியா ஒர்க் ஆகல. இல்ல அதுல இருக்கிற கோளாறு. ஸோ அத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்றது வந்து கரெக்ட்டா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளோதான் இப்ப இந்த வீடியோல. ஸோ இந்த ஆடியோ செட்டிங் செக் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.